கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நிற்கத்தக்கதாக தேவன் கொடுத்த பலனுக்காக நான் அவரை துதிக்கிறேன். வேதாகம வகுப்பு நாம் துவங்கி ஏறத்தாழ 41 வகுப்புகளை நாம் முடித்து 42வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கிளாஸ் நம்பர் 42 அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் பார்க்க ஆரம்பித்து இது சீரீஸ் 18 அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு இது சீரீஸ் 18. நம்முடைய வேதாகம வகுப்பினுடைய எண்ணிக்கை 42வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு சிறிய ரீகேப்பை நான் கொடுத்து விட்டு இந்த வாரத்தின் இந்த வகுப்பினுடைய பகுதிக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதியது லூக்கா, நம்மை போல ஒரு புறஜாதியார். எழுதியது 62வது வருடம், இயேசு கிறிஸ்து பிறந்து 62வது வருடத்திலே ஏறத்தாழ அது முடிக்கப்பட்டது. 62வது வருடத்திலே அது முடிக்கப்பட்டது. வேதாகமத்திலே 44வது புஸ்தகம், 44th புக், புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரே சரித்திர புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே சரித்திர புஸ்தகம். 28 அதிகாரங்கள் இருக்கிறது, 1007 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய கீவேர்டு, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடைய திறவுகோல் வார்த்தை என்று சொல்லுவோம் என்றால், இது எதை குறிக்கிறது? சபை ஸ்தாபனத்தை குறிக்கிறது. எப்படியாக சபை ஸ்தாபிக்கப்பட்டது, சபை எப்படியாக வளர்ந்தது. தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் growth of Christ, growth of church. சபையினுடைய ஸ்தாபனமும் அதனுடைய வளர்ச்சியையும் குறித்ததான ஒரு பகுதி இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். ஏறத்தாழ 30 வருடங்களை கடந்து பயணிக்கிற ஒரு புஸ்தகமாக இது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு சென்ற அந்த நாளிலிருந்து 30 வருடங்களாக சபை எப்படியாக பயணித்தது, சபையார் எப்படியாக இருந்தார்கள், ஊழியங்கள் எப்படியாக எந்தெந்த பகுதிகளே அது நடைபெற்றது என்று சொல்லி இதனுடைய பிரயாணம் 30 வருடங்களாக இது நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே தொடங்கி ரோமாபுரியிலே இது முடிகிறது. எருசலேமிலே தொடங்கி ரோமாபுரியிலே முடிகிறது. இதனுடைய 2 கீ பேசேஜஸ், 2 திறவுகோல் வசனம். முதலாவது அதிகாரம் 8வது வசனமும், 2வது அதிகாரம் 42 47 வசனம் உடைய 2 திறவுகோல் வசனங்கள். திறவுகோல் அதிகாரம் என்று, மைய அதிகாரம் என்று சொல்லுவோம் என்றால், அது 2வது அதிகாரத்தை நாம் மையமாக வைத்து இந்த அதிகாரம் இந்த முழுவதும் இந்த புஸ்தகம் அமையப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கவனிக்க வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது, அல்லது நம்முடைய இருதயத்தை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு ஆட்டிடியூட் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய எண்ணம் இந்த வேதாகம வகுப்பில் அல்லது அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் படிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தை இந்த இடத்துல மாத்திரமல்ல, எப்பொழுதுமே அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் படிக்கும் பொழுது ஒரு விஷயம் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு டிரான்சிஷன் பீரியட். அதாவது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஜனங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வழி நடத்தப்படுகிற ஒரு டிரான்சிஷன் பீரியடில் அவர்கள் இருக்கிறார்கள். மாறுதல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்திலே அல்லது காலகட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் மோசே என்றும் எருசலேம் தேவாலயம் என்றும் 10 கட்டளைகள் என்றும் 619 கட்டளைகள் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் பலிகள், ஸ்தோத்திர பலிகள், சர்வாங்க தகன பலிகள் என்று சொல்லப்பட்ட எல்லா நியாய பிரமாணத்தினுடைய கட்டளைகளிலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் இப்பொழுது ஒரு புதிய கட்டளைக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள். அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் அல்ல அது. அதில் ஊறின ஜனங்களுக்கு புதிய இடத்துல செல்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மிகவும் கடினமான ஒரு காரியம். பழைய இடங்களில் இத்தனை வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கலாச்சாரத்தை விட்டுவிட்டு புதிய கலாச்சாரத்துக்குள்ளே போவது மிகவும் ஏற்பு உடையது அல்ல என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பிராக்டிக்கலாகவே அது ரொம்ப கஷ்டம்.
நாளடைவு நமக்கு தேவைப்படுகிறது. 22 அல்லது 24 வருடங்கள் தாய் தகப்பனுடைய வீட்டிலே செல்லமாய் வளர்ந்த ஒரு பெண் திருமணமாகி மாமனார் மாமியார் வீட்டுக்குள்ளே கணவனை கைப்பிடித்து கடந்து செல்லும் பொழுது முதல் 2-3 வருடங்கள் அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டு கஷ்டப்படுத்தி அவர்கள் புதிய நிலைமைக்குள்ளாக தன்னை ஏற்படுத்தி கொள்கிறார்களோ அந்த டிரான்சிஷன் பீரியட் எவ்வளவு கஷ்டம் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதே போல பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கடந்து வரக்கூடிய இந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை அவர்களுக்கு இருந்தது. ஒரு சாரார் இலகுவாக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சாரார் எதிர்க்கிறார்கள், ஒரு சாரார் கஷ்டத்தோடு பயணித்து முடிவிலே ஜெயம் கொள்கிறார்கள், ஒரு சாரார் கஷ்டத்தோடு பயணித்து முடிவிலே வீணாய் போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்போஸ்தலர்கள் பிரசங்கத்தை சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது, ஜனங்களிடத்தில் வந்து சொல்லும் பொழுது சில ஜனங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள், சில ஜனங்கள் அதை வினவுகிறார்கள், சில ஜனங்கள் அதை ஆராய்கிறார்கள், சில ஜனங்கள் அதை எதிர்க்கிறார்கள். இந்த பிரயாணத்திலே கடந்து வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஒரு சகோதரன் இப்படியா என்னிடத்துல கேட்டார், சீமோன் இந்த மெஜிஷியன், இந்த மாய வித்தை செய்து கொண்டிருந்த இந்த சீமோன் எப்படியாக விசுவாசித்திருக்க முடியும்? தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மாய வித்தை செய்து கொண்டு ஜனங்களை ஏமாற்றி கொண்டு வந்த ஒரு மனுஷன் இப்பொழுது உண்மையாகவே அற்புதங்கள் நடைபெறுகிறது. முடவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் எழுந்து தன்னுடைய படுக்கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்கிற இந்த உண்மையான சம்பவத்தை கண்ட மாத்திரத்திலே அவனுக்கு ஒரு பற்றுதல் ஏற்படுகிறது. நாம் இத்தனை வருடங்கள் இவர்களை ஏமாற்றி கொண்டு வந்தோம், ஆனால் இப்பொழுது உண்மையாகவே ஒரு மனுஷன் அற்புதங்களை செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது அவன் எப்படியாக அதை விசுவாசித்திருக்க முடியும் என்று சொல்லி. ஆனால் வேதாகமும் இந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 13வது வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து, அதாவது he as like அப்படின்னு சொல்ல ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம், ஒரு வார்த்தை. அதாவது எப்படி மற்ற ஜனங்கள் பிலிப்பினுடைய பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்களோ அதே போல இவனும் கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிற அந்த பதத்தை அவர்கள் அதை எம்பசைஸ் பண்ணுகிறார்கள். இவன் ஏதோ ஒரு வித்தையை போல பிலிப்பு நடத்துகிறார், ஆகவே இவரை சார்ந்து கொண்டு அந்த வித்தையை நாமும் கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு கோணத்திலே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சீமோனும் ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படியாக 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்ற விலை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அந்த ஜனங்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் அதே போல சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். அவன் விசுவாசித்தது மாத்திரமல்ல, விசுவாசித்து ஞானஸ்நானத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த பிற்காலங்களில் நாம் இந்த கம்பாரிசனை பார்க்க போகிறோம். ஞானஸ்நானத்திற்கு முன்னதாக என்ன நடந்தது? விசுவாசிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்கள், அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே செல்லுகிறது, விசுவாசிக்கிறார்கள். விசுவாசித்த மாத்திரத்திலேயே அவர்கள் போய்விடவில்லை. எனக்கு விசுவாசம் வந்துவிட்டது, கொஞ்ச நாள் போகட்டும், விசுவாசம் வந்துவிட்டது, தேவன் என்னை அழைக்கட்டும், விசுவாசம் வந்துவிட்டது, வேற ஒரு நாள் வரட்டும், ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம குறித்து அதுக்கப்புறம் போய் நல்ல ஒரு குளத்தில் போய் நல்ல ஒரு ஊழியர் கையில் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியாது. விசுவாசிக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். சீமோனும் விசுவாசிக்கிறான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். 14வது வசனத்தை வாசிக்கலாம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கு
ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாய் கொடுத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, எருசலேமில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஏன் சொல்ல முடியுமா? அப்கோர்ஸ் யாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா சந்தோஷம் தான் நமக்கு. ஆனால் இதில் ஒரு விசேஷம் இருக்கிறது. சமாரியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பரம பகை உண்டு. இயேசு கிறிஸ்துவே வெளியே உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லி வெளியே விரட்டின ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவையே முதலாவது அவர் அந்த சமாரிய ஸ்திரீ கிணற்றண்டில் வந்த பொழுது அவர் பேசின வார்த்தைகளை, அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்ட அந்த ஸ்திரீ ஊரிலிருந்து ஜனங்களை கொண்டு வருகிறாள், இங்கே நீங்கள் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். அவர் கலிலேயாவுக்கு போய்விட்டு மறுபடியும் எருசலேமுக்கு போக போகிறார் என்பதை அறிந்த ஜனங்கள் உள்ளே வர வேண்டாம் என்று எதிர்க்கக்கூடிய ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். காரணம், அவர்களுக்கு ஒரு பரம பகை இருந்தது. இஸ்ரவேலர்களுக்கும் சமாரியருக்கும் ஒரு பகை இருந்தது. அப்படிப்பட்ட பகையாளிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமாரியர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தி எருசலேமுக்கு சென்று அடைந்த பொழுது நிச்சயமாய் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் அந்த செய்தியை கேட்டு அப்போஸ்தலர்களை அங்கு அனுப்புகிறார்கள். அப்போஸ்தலர்கள் பிரசங்கிப்பதற்காக அங்கு அனுப்பப்படவில்லை என்று நான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு போய் இன்னும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்கிற பிரதான நோக்கத்திற்கு அவர்கள் சென்றதாக வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியவில்லை. அப்போஸ்தலர்கள் பேதுருவையும் யோவானையும் அவர்களுக்கு அனுப்பினதற்கு ஒரு பிரதான நோக்கம் நாம் கீழ் வருகிற வசனத்தில் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள், பரலோகத்திலே யார் பெரியவன் என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன கேட்டாங்க? பரலோகத்தில் யார் பெரியவனா இருப்பான்? இவர்கள் கேட்டது, நாங்கள் எங்களுடைய 12 பேர்ல யார் பெரியவர்கள், அதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நீர் இப்பொழுது இருக்கிறீர், உங்களுடைய மிஷன் முடிய போது, சாக போறேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. செத்து போயிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன கண்டுபிடிக்கிறது? இப்போவே சொல்லிட்டா எங்களுக்கு அது வசதியாக இருக்கும். உயிரோடு இருக்கும் பொழுது உயிர் எழுதி வச்சிருங்க, இல்லைன்னா நாங்கள் நாளைக்கு அடிச்சுக்க கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் என்னவா இருந்தது? பெரியவங்கன்ற பேச்சு கிடையாது, முதல்ல உள்ள போறீங்களா பாருங்கன்னாரு. யார் பெரியவங்கிற பேச்சு கிடையாது. இப்போ தி வெரி பேசிக் கொஸ்டின், முதலாவது பரலோகத்துக்கு உள்ளே போக முடியுமாங்கிறத முதல்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் யார் பெரியவங்கன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது, இவர்களோடு இருந்த பொழுது, பூலோகத்தில் இருந்து இவர்கள் மத்தியில் இவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருந்த பொழுது இவர்களுக்கு உள்ள எண்ணங்கள் எப்படியா இருந்தது, யார் பெரியவர்கள் என்று. ஆனால் இப்பொழுது இந்த 12 பேரும் 11 பிளஸ் புதிய மத்தியா, இந்த 12 பேருக்கும் இடையில எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பது இந்த வசனத்தில் நாம் கவனிக்க தவறக்கூடாது. இப்பொழுது புதிதாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியாவோ அல்லது இந்த நம்முடைய காலகட்டங்களிலே அநேக மார்க்கத்தார் சொல்லுவது போல ராயப்பர், அருளப்பர் என்று சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சீஃப் அப்போஸ்தல் அல்லது இம்பார்ட்டன்ட் அப்போஸ்தல் அல்லது இயேசுவோடு மார்பிளை சாய்ந்து கொண்டிருந்தவர், இவரிடத்துல போனால் இவருக்கு ரொம்ப ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், அல்லது அவர்கிட்ட போனால் அட்டென்ஷன் கிடைக்கும், அவர் தான் அந்த சபையை ஸ்தாபிச்சார், இவர் தான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி இவரை கூட்டிட்டு போனார்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸை மனிதர்களாக உருவேற்படுத்தி கொண்ட அல்லது செப்பரேட் பண்ணி கொண்ட அந்த காரணத்தை இங்கே நாம் பார்க்க முடியாது. இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்படுகிறார்கள். பேதுருவையும் யோவானையும் அனுப்பினது யார்? பேதுரும் யோவானும் அவங்களா நாங்க போயிட்டு வரோம்னு போகல. ஒரு குரூப் அங்க ஒரு பெரிய ஒரு மாஸ் கன்வர்ஷன் நடந்திருக்கு. அதனால நாங்க போய் அவங்களெல்லாம் போய் பார்த்து முதல்ல புத்திமதி சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்போஸ்தலர் லீடர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் போய் விடலை. அப்போஸ்தலர்கள் தான் இந்த 2 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. லீடர்கள் என்று சொல்லி நாம் நினைத்திருந்தோம் என்று சொன்னால் பேதுரு சொல்லியிருக்கணும் அல்லது யோவான் சொல்லியிருக்கணும், நாங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போஸ்தலர்கள் இவர்களை அனுப்புகிறார்கள், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. ரொம்ப தெளிவாக அந்த ஒரு லீடர்ஷிப்போ சுப்பீரியாரிட்டியோ
யார் பெரியவன் யார் சின்னவர் என்கிற அந்த பாகுபாடு அங்கு இல்லாதபடிக்கு டெசிஷன்ஸ் எடுக்கப்படுகிறதை நாம் அங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுருவையும் யோவானையும் அவர்கள் அனுப்புகிறார்கள். ரெண்டு பேருமே நேர் எதிரடியான குணாதிசயங்கள் படைத்தவர்கள். ரெண்டு பேருமே நேர் எதிரடியான குணாதிசயங்கள் படைத்தவர்கள். பேதுருவும் யோவானும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த நாட்களிலே அவர்களுடைய கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வித்தியாசமான ஒரு குணாதிசயங்கள் உள்ளவர்கள். பேதுரு எப்படிப்பட்டவர்? ரொம்பவும் தீவிரமான ஒரு மனுஷன், ஒரு ஆர்வமுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்ட ஒரு கேரக்டரை நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு சம்பவத்தையும் பட்டென்று பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளவர், ஒரு சுபாவம் உள்ளவர். ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு டக்குன்னு அதை பிடிச்சிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர். மிகுந்த பற்று உள்ளவர் பேதுரு மிகுந்த பற்று உள்ளவர். இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சோன்னா படகுலேருந்து குதிச்சு நீந்தி கரைக்கூடிய அந்த ஒரு பற்று உள்ளவர். எந்த இடத்துல இருக்கிறோம் எப்படி இருக்கிறோன்னு தெரியாதவர். ஆண்டவரே, நீர் இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறீர், நான் அதற்கு தகுதி இல்லாதவன், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு அன்பு வைத்திருக்கிற, பற்று வைத்திருக்கக்கூடிய, தன்னைத்தானே உணர்ந்துக்கக்கூடிய ஒரு ஜெலஸ் உள்ள ஒரு மனுஷன் இந்த பேதுரு. அதே மாத்திரத்தில் ஒரு மூர்க்க குணம் உள்ள ஒரு மனுஷன், பயங்கரமான ஒரு ரேஷ்னஸ் உள்ள ஒரு மனுஷன் இந்த பேதுரு. யோவான் அப்படிப்பட்டவர் கிடையாது. யோவான் மிகுந்த கனிவு உள்ளவர், மிருதுவான ஒரு கேரக்டர் உள்ளவர், இசைவா இருக்கக்கூடியவர், மற்றவர்களை இணங்க செய்யக்கூடிய, மற்றவர்களை சமாதானப்படுத்தி இணங்க செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த யோவானுக்கு உண்டு. ரெண்டு பேருமே நேருக்கு எதிரடையான உள்ள ஜனங்களாய் கேரக்டராக இருந்த இந்த பேதுருவும் யோவானும் இப்பொழுது சேர்ந்து சமாரிய பட்டணத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக ஒருவேளை இவர்களுக்கு இந்த எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ ஏற்றத்தாழ்வுகள் மாறி போனது. இப்பொழுதோ இவர்களுக்குள்ளே குணாதிசயங்கள் மாறி போனது. பழைய நாட்களிலே இருந்த எண்ணங்கள் மாறி போனது. பழைய நாட்களிலே இருந்ததான ஏற்றத்தாழ்வுகள் மாறி போனது. எல்லா கேரக்டரும் ஒரே கேரக்டராய் மாறி போனது. என்ன? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையாய் வாழ வேண்டும். அவ்வளவுதான் அவங்களுக்கு. வேற எந்த ஒரு கேரக்டரோ, வேற எந்த ஒரு ஆட்டிடியூடோ, அவர்கள் எந்த ஒரு நோக்கமோ, நீ பெரியவன் நான் பெரியவன், என்னை விரும்பினவர் நான் அவரை இப்படி விட்டு அவரை வழி நடத்தப்பட்டவன் என்று சொல்லி எந்த விதமான கேரக்டரும் அவர்களுக்கு இல்லாதபடிக்கு மற்ற அப்போஸ்தலர்கள் இவர்களை அனுப்பக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய யூனிட்டி இருந்ததை நாம் அந்த இடத்துல கவனிக்க தவறக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த இரண்டு பேர் அனுப்பப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த இடத்துல அவர்கள் பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு இரண்டு பேராக தான் அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவராக அனுப்பினது கிடையாது. இரண்டு பேர்களை அவர் அனுப்புகிறார். சபை எப்படி திட்டமாக நடத்தப்பட வேண்டும், சபை நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், சபையினுடைய அங்கம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்கிற திட்டங்களை அப்போஸ்தலர்கள் வகுத்த பொழுதும் இந்த பன்மையை நாம் பார்க்க முடியும். ஒருமை அல்ல, பன்மையை நாம் பார்க்க முடியும். 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் தேவாலயத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது பேதுருவையும் யோவானையும் அந்த இடத்துல பார்க்கிறோம். 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு அந்த 2 பேரை நாம் பார்க்கிறோம். பவுலையும் பர்னபாவையும் நாம் அந்த இடத்துல ஊழியத்துக்காக அவர்கள் 2 பேர் பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். 15வது அதிகாரம் 40வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறது, பவுலும் சீலாவும் அங்கு 2 பேராக பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். 15வது அதிகாரம் 39வது வசனத்திலே பர்னபாவும் மார்க்குவும் சேர்ந்து ஊழியத்திற்கு கடந்து செல்வதை பார்க்க முடியும். 2 பேராக இயேசு கிறிஸ்து எப்படியாக ஊழியத்துக்கு அனுப்புகிறாரோ அந்த ஒரு பாணியை அவர்கள் இந்த இடத்துல பின்பற்றுகிறதை, ஒருவராக அனுப்பாதபடிக்கு 2 பேரை ஒரு மிஷனுக்கு அவர்கள் அனுப்புகிறதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. வேறொரு முக்கியமான ஒரு காரியம், இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே இந்த இடத்துல யோவான் குறிக்கப்படுகிற இந்த யோவான் இனி இருக்கக்கூடிய எந்த சாப்டர்லையும் யோவானை நாம் பார்க்க முடியாது. இதுதான் கடைசியாக
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் யோவான் குறிக்கப்படுகிற ஒரு இடம். இதற்கு பின்னதாக நாம் யோவானை பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்கள் பிரதர் அங்கே நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னீங்க, சொல்லுங்க எனக்கு. யோவானை இந்த இடத்துல இருந்து இதுக்கு பின்னதாக நீங்கள் பார்க்க முடியாது. இதுதான் the last place where he is mentioned in the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்படுகிற யோவான் இது கடைசியாக இருக்கிறார். இதற்கு பின்னதாக நாம் அவரை பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே முகவுரையில் சொன்னது போல, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்கு கடந்து செல்லுகிற ஒரு பிரயாணம், நாமும் அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும். ஃபுல் சார்ஜ்டு பேட்டரியை திரும்ப சார்ஜ் பண்ணுறது எப்படி முடியாதோ, நாம் ஃபுல் சார்ஜாக பைபிள் ஸ்டடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. 2 வேலை இருக்கு. ஊழியம் செய்வதில் ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே புறஜாதிகள் மத்தியில் போகிறது ரொம்ப இலகுவான ஒரு காரியம். ஏற்கனவே கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஜனங்களிடத்தில் போய் பிரசங்கிப்பதை காட்டிலும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்களிடத்தில் போகும் பொழுது அதனுடைய பலன் நிறைய கிடைக்கும். காரணம், எம்டியாக இருப்பார்கள். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை உடனே ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்கனவே தவறான அல்லது மாறுபட்ட ஒரு போதனையில நிரம்பி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை முதலாவது வெளியே எடுக்க வேண்டும், புதியதாக இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். ரெண்டு காரியம் அங்கு, 2 ஸ்டெப் அங்கு தேவைப்படுகிறது. இப்போ நாம் பைபிளை படிக்கும் பொழுது வேதாம வசனத்தை என்னுடைய கற்பனையோ அல்லது ஆண்டவர் எனக்கு நைட்டில் சொன்னார் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லவில்லை. வேதாமத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அதை உங்களுடைய கரங்களிலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். நீங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும். நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நான் சொல்லவே கிடையாது. வேதாமத்தை வாசிக்கிறீர்கள், நான் அதை எடுத்து விளக்கி கொடுக்கிறேன். I'm just throwing a light. எந்தெந்த இடத்துல உங்களுடைய எண்ணங்கள் அல்லது உங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டுமோ அந்தந்த இடங்களில் நான் வெளிச்சத்தை கொடுக்கிறேன். அதை கிரகித்துக் கொள்ள வேண்டியதும் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் பின்பற்றுவோமா வேண்டாமா என்பதையும் தீர்மானிப்பதற்கு நம்முடைய இருதயம் தயாராக இருக்க வேண்டியது அவசியம். இவ்வளவு பீடிகை போடுவதற்கு காரணம் இருக்கிறது. நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், இது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையலாம். இந்த கிளாஸுக்கு பின்னதாக ஒரு பெரிய கேப் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு நிறைய ஒரு டிரான்சிஷன் பீரியட் அல்லது அனாலிசிங் பீரியட் இருக்க போகிறது. அதற்காக நான் பதிலை கொடுக்காதபடிக்கு உங்களுக்கு சில கேள்விகளை மாத்திரம் நான் கேட்க போகிறேன். அந்த கேள்விகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது எழுதி வைத்துக் கொள்ளலாம். வீட்டில் போய் நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், ஆராய்ந்து கொள்ளுங்கள், விடையை கண்டுபிடியுங்கள். இந்த வசனத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். அல்லது இதுவரைக்கும் நீங்கள் நினைத்திருந்ததோ ஒருவேளை புரிந்திருந்ததோ புரியாததோ அதனுடைய பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முதலாவது என்னுடைய கேள்வி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு இங்கு கூடியிருக்கிற ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்கிற வார்த்தை என்ன? நீங்கள் மனம் திரும்புங்கள், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்களாம்? பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை என்ன போட்டிருக்கு? பெறுவீர்கள். இது பேதுரு சொல்லுகிற வார்த்தை. ரொம்ப தெளிவா அவர் சொல்றார். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வீர்களானால் என்ன கிடைக்கணும்? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இப்போ 8வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வாங்க. அவர்களில் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. அதை பார்க்கிறது யார்? பேதுருவும் யோவானும் அதை கவனிக்கிறாங்க. they have noticed something. 2வது அதிகாரம் 38வது வசனத்தில்
இதே பேதுரு தான் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வீர்களானால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வரம் கொடுக்கப்படும். இங்கு அவர்கள் பிலிப்பு பிரசங்கம் பண்ணினதை விசுவாசித்தார்கள், மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரம் கொடுக்கப்படவில்லை. இது என்னுடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது 19வது அதிகாரம், அப்போஸ்தலர் 19 சாப்டர் 19 19வது அதிகாரம் 5-6 வசனங்கள். சரி, எபேசு பட்டணத்தில் அவர்கள் கடந்து வருகிறார்கள். பவுல் அங்கு கடந்து வருகிறார். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பவுல் அவர்கள் மீது கை வைக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும், அந்த வசனத்தை கவனிக்கணும், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நன்றாக கவனிங்கள். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 2வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க. அப்போ சொல்ல 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்ததின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் 50வது நாள் பண்டிகை வந்த பொழுது மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த ஜனங்களுக்கு தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணினபடியாக அந்த நாளிலே தேவ ஆவியானவர் இறங்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், அவர்கள் மீது வந்து அமர்ந்தார். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் 2வது அதிகாரம் 41, 42வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு பார்த்ததான சிம்டம்ஸ் 41, 42 சொல்லப்படவில்லை. அவர்கள் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபமனதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 2 நாளிலே நாம் பார்த்த ஒரு சம்பவம், அதே சம்பவம் 2:41, 42 நடக்கும் பொழுது அங்கு இல்லை என்று ஒரு ஆப்சன்ஸை அங்கு கவனிக்கிறோம். இப்பொழுது 8வது அதிகாரத்துக்கு வாங்க. 8வது அதிகாரம் 16, 17, 18 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்த்த அந்த சம்பவம் 2வது அதிகாரம் 41, 42 அது மிஸ்ஸிங். அதே போல 8வது அதிகாரம் 16, 17, 18 அந்த சம்பவம் மிஸ்ஸிங் ஆக இருக்கிறது. ஆனால் 19வது அதிகாரம் 6வது வசனத்தில் அதை நாம் கவனிக்க முடியும். வாசிங்க. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நான் கேட்ட கேள்வி புரியுதா? திரும்ப அந்த கேள்வியை கேட்குறேன். 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் பேதுரு இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். 8வது அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறாமல் இருந்ததை பேதுரு வந்து கவனிக்கிறார். இது ஒரு கேள்வி. 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பரிசுத்த ஆவியினர் வந்த பொழுது அந்நிய பாஷைகளிலே பேசினதான அந்த சம்பவம் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது 2வது அதிகாரம் 41, 42 நடக்கவில்லை.
பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது 8வது அதிகாரம் 16, 17 குறிப்பிடப்படவில்லை. ஆனால் 19வது அதிகாரம் 6வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. சம்மரியா 2 கேள்விதான். முதல் கேள்வி 2:38 சொல்லப்படுகிறது. ஏன் 8வது அதிகாரம் 16, 17, 18 அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை? பேதுரு வந்ததுக்கு பின்னதாக கொடுக்கப்பட்டது. அடுத்தது 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சிம்டம்ஸ், அந்த நடைமுறை 2வது அதிகாரம் 41, 42 8வது அதிகாரம் 16, 18 நாம் அதை பார்க்க முடியவில்லை. ஆனால் 19, 6 நாம் பார்க்கிறோம். இதை உட்கார்ந்து ஆராய்ந்து படியுங்கள். ஒரு பெரிய ட்ரூத் அதில் இருக்கிறது. நான் அதை இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. ஒரு ஹோம்ஒர்க், என்னையை குற்றப்படுத்துறதுக்காக நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, அல்லது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, எப்படியோ அதனுடைய பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அடுத்த வசனத்துக்கு நாம் போகலாம். 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து இவர் அந்த கேட்கிறார். இந்த சீமோனுக்கு ஒரு ஆசை. இதுவரைக்கும் நான் வந்து மெஜிஷியனாக நான் வாழ்ந்து கொண்டேன். இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னிடத்துல வந்து என்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சிட்டு இருந்தாங்க. பிலிப்பு வந்தார். பிலிப்பு வந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஆகவே நான் அவரை பற்றி கொண்டேன். இயேசு கிறிஸ்துவை நான் வந்து விசுவாசித்து நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். நாள் கடந்து போகிறது. கடந்து போகும் பொழுது பேதுருவும் யோவானும் கடந்து வருகிறார்கள். வரும் பொழுது வேறு ஒரு டிகிரி, அவருடைய வளர்ச்சி, வேற ஒரு வளர்ச்சியை அவர் பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் இவருக்கு ஒரு ஆசை வருகிறது. பிலிப்புவை காட்டிலும் இவர்கள் மேலானவர்களாக இவருடைய கண்களுக்கு அவர் படுகிறார்கள். ஆகவே இவன் பணத்தை கொண்டு வந்து பேதுருவிடத்தில் காண்பித்து, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை நீங்கள் தரணும்னு சொல்லி கேட்க, பேதுரு அவனை கடிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது தவறாக நினைப்பது அல்லது தவறு நேரிடுவது, தவறு செய்வதற்கு பிசாசு நம்மை தூண்டுவது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தமாக எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏதோ ஒரு இடங்களிலே பிசாசு நம்மை லேசாக ட்ராக் மாற்றிவிட ட்ரை பண்ணி கொண்டே தான் இருப்பான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நெருங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசினுடைய சோதனை கூடிக்கொண்டுதான் இருக்கும். அதை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. நம்ம நினைக்கலாம், நம்ம வந்து நிறைய ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சமாதானமாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு. நிச்சயமாக கிடையாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசினுடைய சோதனைகள், நெருக்கங்கள் உங்களை நெருக்கி கொண்டுதான் இருக்கும். அதிலே நாம் பலன் கொள்ள தான் நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னமும் நாம் மேலோங்கி கடந்து செல்வதற்கு தேவனுடைய பலம் நமக்கு கூடுதலாக கிடைத்து கொண்டே இருக்கும். தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டப்படுகிறோம். சுட்டி காட்டப்படும் பொழுது நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளப்படும் பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் கடந்து செல்கிறோம். இவனுடைய எண்ணம் மனம் திரும்பினது உண்மைதான், விசுவாசித்தது உண்மைதான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது உண்மைதான், அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனாலும் அதற்கு பின்னதாக இவனுக்கு ஒரு எண்ணம் வந்துவிட்டது. நம்ம பணத்தை கொடுத்து நமக்கு இப்படி ஒரு கிஃப்ட்டை நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளும் ஊரெல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கும் எல்லாரும் கவனிப்பாங்களே, நம்ம எல்லாரும் மதிப்பாங்களே, நமக்கும் நல்ல ஒரு பெயர் கிடைக்குமே என்று சொல்லி அவன் நினைத்தது ஒரு குற்றமாக வந்தது. அதை பேதுரு கண்டித்து விட்டார். கண்டித்தது மாத்திரமல்ல, அதோடு அவனை சபித்து விடாதபடிக்கு அவனுக்கு ஒரு விடிகாலையும் கொடுக்கிறார். நீ போய் மனம் திரும்பு, உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு, தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம்.
நாம் ஒருபொழுதும் நான் தவறு நேர்ந்து விட்டது, தவறு செய்து விட்டேன், இனிமேல் எனக்கு ஏதோ ஒரு போராட்டத்திலிருந்து என்னால் மீள முடியாது என்று சொல்லி நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. எவ்வளோ பெரிய தவறு செய்திருந்தாலும் அதனுடைய எபவுட் டர்ன் நமக்கு எப்பொழுதும் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே தவறு செய்து கொண்டே இருக்கலாம் என்பதுக்காக கிடையாது. ரோமர்ல 6வது அதிகாரம் நினைக்கிறேன், அருமையான ஒரு வசனம், அதை வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 1வது வசனம். கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. நம்ம கிருபை இருக்கு, கிருபையின் காலம், இத்தனை வருஷம் நம்ம கேட்டுட்டோம், இத்தனை வருஷம் நாம பின்பற்றிட்டோம், ஊரெல்லாம் நம்மளை பெரிய மனுஷனை நினைச்சிட்டாங்க, இவன் தான் பெரிய ஒரு சக்தின்னு சொல்லி சீமோன் பின்னாடி எல்லாரும் போயிட்டு இருந்தாங்களே, இப்போ நான் எப்படி பிலிப்பை பின்பற்றுவது என்று சீமோன் நினைக்கவில்லை. அந்த புகழையும் அந்த பெயரையும் அவன் விட்டு உதறி பிலிப்பை பற்றி கொள்கிறான். அந்த ஒரு மனம் மாற்றுதல் நமக்கு அவசியமா இருக்கிறது. உண்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது, உண்மையை உணரும் பொழுது, இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டை உருவாக்கினார், நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இப்பொழுது வந்துவிட்டோம் என்கிற அந்த இம்பார்ட்டன்ஸை அல்லது அந்த நியூஸ் இன்ஃபர்மேஷனை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரணும். அந்த டிரான்சிஷன் பீரியட் கஷ்டம் தான், ஆனால் அதுதான் உண்மை. தாலி கட்டினதுக்கு அப்புறம் புருஷன் வீட்டில் தான் இருக்கணும், கஷ்டம்தான், ஆனால் அங்கே தான் இருக்கணும், வேற வழி இல்லை. விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னா விட்டுட்டு ஓடி போயிட வேண்டியதுதான். கிறிஸ்தவனாய் மாறினதுக்கு பின்னதாக கிறிஸ்தவனாய் நான் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளவனாய் இருக்க வேண்டுமே ஒழிய பழசையும் நான் கொஞ்சம் பிடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் எனக்கு இஷ்டமானதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே நான் ஒரு அழுக்கு முட்டையோடு நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், பிரயாண முடிவில் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து ரைட் சைடில் வா அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு நோக்கமாக இருக்கணுமே ஒழிய வேற ஒன்றும் அவர் சொல்லிடக்கூடாது. வசனங்கள் சொல்லப்படும் பொழுது கிருபையிலே நாம் நிலைநிற்கிறோம் என்பதனாலே நாம் தவறுகளிலே நாம் அதிகமாய் போய்விடாதபடிக்கு மனம் திரும்புகிற ஒரு பக்குவத்தில் நாம் கடந்து வர வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பேதுரு அவனுக்கு சொல்லுகிறார், நீ தப்பு பண்ணிட்ட, இருந்தாலும் நீ தேவனுக்கு முன்னதாய் மனம் கசந்து அவருடைய சமூகத்தில் நீ வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். இதே பேதுரு பரிசுத்த ஆவியானவரை இவர்களுக்கு கொடுத்த அந்த பேதுருடைய வார்த்தையிலே அந்த மனுஷனை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறார், பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார், ஊழியங்களில் நின்று கொண்டிருக்கிறார், அவனை பற்றி கொள்ளுகிற ஒரு மனுஷன். அதை நம்ம அந்த வசனத்தை நம்ம கவனிக்க மறந்துட்டோம். பதிமூன்றாவது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதை ரொம்ப அவனோடு சேர்ந்து அவன் நாட்களை கூட கழிப்பதை நாம் பார்க்க முடியும். பிலிப்பை பற்றி கொள்ளுகிறான். அப்போ அவ்வளவு அவன் சிநேகத்தோடு பின்பற்றுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டுகிற ஒரு சீமோனுக்கு கசப்பான பிச்சும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவன் மனம் திரும்புகிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உடனடியாக அவர் வைக்கிறார். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்நிய ஜனம், இதுவரைக்கும் விரோதிகளாக இருந்த ஒரு ஜனம், அவர்கள் மத்தியிலே கிறிஸ்தவம் நிலை பெறுகிறது. அவர்கள் மத்தியிலே அப்போஸ்தலர்கள் கடந்து செல்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பிலிப்பின் மூலமாக விதைக்கப்பட்டது. அதை இவர்கள் போய் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களை மெருகேற்றுகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். சீமோன் மந்திரவாதி ஆகிய சீமோனுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறதை எல்லா ஜனங்களும் காண்கிறார்கள். அவனும் மனம் திரும்புகிறான், கீழே விழுந்து மறுபடியும் மனம் திரும்புகிறான். அந்த சமாரிய தேசம் முழுவதும் கிறிஸ்தவ மயமாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். மறுபடியும் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். இது ஒரு சாப்டர். அடுத்த சாப்டராக
6 வேறொரு சப்ஜெக்ட் அது தொடங்குறதை பார்க்க முடியும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பேசின வார்த்தைகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.